உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். வெல்கம் பேக் டு தேர்தல் பராக் பராக். உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். நாம் பேசும்போது யாராச்சும் எழுந்து போனா அவன் ரத்தம் கக்கித்தான் சாவான் அப்படின்னு ஒரு மேடையில முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியிருக்கிறாரு. இப்போ அது வைரல் ஆகிட்டு வருது. என்னையா இப்படி கிளம்பிட்டாங்க? பேசும்போது ஏதாச்சும் யாராச்சும் எந்திரிச்சு போனா அவன் வீடு போகணும்னா ரத்தம் கேக்குதான். ஜக்கம்மா அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான், அவனை ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. சைத்தான் கே பச்சே. இதுக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஜக்கம்மாவை மதிக்கல, அவ கோபத்துக்கு ஆளாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால இப்ப நான் என்ன சொல்றேன், ஆரம்பிக்கும் போது போனா அவங்களுக்கு தான் ஒண்ணு இல்லை. இது நம்ம குடும்பக்காரங்க, உங்களுக்கு தெரியும். முன்னாலாம் ஒரு படுக்க வச்சுக்கிட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் என் கடமையை தானே செஞ்சேன். தென் சென்னை பகுதியில வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நம்ம தமிழிசை அக்கா ஒரு பஜ்ஜி கடைக்கு போனாங்க. அங்க பார்த்தா டிஜிட்டல் பேமெண்ட் மிஷினை பார்த்துட்டு இதுதாங்க எங்க மோடி அரசோட சாதனை அப்படின்னு சொல்லி வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வடையா? மசால் வடை மசால் வடையா? First, I want to reveal the development practically. I took vada. From a roadside shop. Owner is a women empowerment, and payment was by digital. So this is the development we all were dreaming. So no words to say about that. Everything practically revealed. This itself says we have to vote for Lotus because the development has reached the downtrodden level, to the street level, to the marginalized people, to the women. So I'm really very happy. So there is no anything I have to propagate. Everything is revealed here. Honorable Modi ji has reached to this level. Women empowerment, digital payment, everything is there. Our country is on development mode. So people will develop, definitely vote for Lotus. தேனி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் வேட்புமனு தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்திருக்காரு. ஆனா வந்தவரு வேட்புமனுவை மறந்துட்டாருங்க. ஐயோ, அதுக்கு அவர் திண்டாட்டம் இருக்கே பாருங்க. தேனி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தாரு. அவரோட சேர்ந்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமியும் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி தேனி நேரு சிலையிலிருந்து ஊர்வலமா ஆயிரக்கணக்கான தொண்டர்களோட கூட்டணி கட்சியினர்களோட சேர்ந்து பங்களாமேடு வரைக்கும் வந்தாங்க. இவ்வளோ ஆரவாரமா வந்தவங்க ஆட்சியர் அலுவலகம் வந்த பிறகுதான் தெரிஞ்சுது நம்ம எதுக்கு வந்தோம், வேட்புமனு தாக்கல் செய்ய. ஆனா வேட்புமனு எங்க? அங்கதான் ட்விஸ்ட். வந்தவங்க யாருமே கையில வேட்புமனு எடுத்துட்டு வராதனால பயங்கரமான பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பா சொல்லணும்னா 10:23க்கு வந்து இறங்கினவங்க போன் மூலமா தொடர்பு கொண்டு வேட்புமனுவை எப்படியாச்சும் வீட்டில இருந்து எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு 10:33க்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு வழியா வேட்புமனு தாக்கல் செஞ்சு 12:35க்கு இறுதி பண்ணிருக்காங்க. தேனிக்கு தேவையான அனைத்தையும் நான் பெற்று தருவேன் அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்புல டிடிவி தினகரன் பேசியிருக்காரு. இது ஒன்னும் புதுசு இல்லையே. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்னைக்குதான் கடைசி நாள்ன்றதுனால தேனி ஆட்சியர் அலுவலகத்துல வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக டிடிவி தினகரன் அவருடைய ஆதரவாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோரோட சேர்ந்து வந்திருக்காரு. அந்த சமயத்துல ஆட்சியர் அலுவலக நுழைவாயில்ல டிடிவி தினகரனோட சேர்ந்து ஆதரவாளர்கள் ஏராளமானோர் நுழைய முயன்றதால அங்க பெரிய பரபரப்பே ஏற்பட்டிருக்கு.
இதனால காவல்துறை தடாலடியா அவங்க அத்தனை பேரையும் அப்படியே தடுத்து நிறுத்திருக்காங்க. தேர்தல் நடத்தை விதிமுறைப்படி 5 பேர் தான் உள்ள வரணும்னு போலீஸ்காரங்க சொல்ல, நாங்க மொத்த பேரும் உள்ளதான் வருவோம்னு டிடிவி ஆதரவாளர்கள் சொல்ல, ஒரே கலைபரம் தான் போங்க. அது ஒன்றும் இல்லை, போலீஸ் கொஞ்சம் புரிஞ்சிக்காம டென்ஷனில் இருக்காங்க. அவங்க அந்த ஆளும் திமுக அரசோட ஏதாவது ப்ரெஷர் இருக்கலாம். வேனில் 3 பேர் தான் இருக்கலாம், 4 பேர் தான் இருக்கணும்னாங்க. அவங்களெல்லாம் நான் வேனை விட்டு இறங்க மாட்டாங்க. ஒரு 2-3 பேர் கூட உட்காந்துருந்தாங்க. அதை அவங்க புரிஞ்சிக்கல. அவங்கள இறக்கி விட்டதான் அப்புறம் வந்துட்டோம். டைம் லேட் பண்ணாதீங்க விடுங்க அப்படின்னு. என்னை பற்றி உங்களுக்குலாம் தெரியும், அவங்களுக்கு தெரியல. அவரு பேசினாலே பொய்ய பேசுறவங்கள்ட்ட உளர்றவங்கள்ட்ட நம்ம என்ன போய் சொல்றது? இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். உண்மையை ஒன்று சொல்லணும்னா, ஆர்கே நகர்ல நான் கூட அன்னைக்கு பாண்டே அவர்கள் ஃபங்க்ஷன்ல சொன்னேன், கோடிட்டு சொன்னேன். சில அப்ப இந்த 18 எம்எல்ஏல சில பேர் ஆர்வ கோளாறுல பண்ணதில் இவர் ஒரு ஆள். இவரை போன்ல சத்தம் போட்டேன், நீங்க பாட்டில் போய் ஏதாவது பண்ணி கெட்ட பேர் வாங்க வேணான்னு. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும். அவங்களா போய் அவங்களா விருப்பத்தில் என்ன உங்களுக்கு தெரியும், பழனிசாமி கம்பெனி அப்ப ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தப்ப இவங்க டென்ஷன் ஆகி ஒரு 30-40 பூத்துல இவங்க ஏதோ டோக்கன் கொடுத்தாங்க. அது 20 ரூபாயா வெறும் பேப்பரா என்னன்னு தெரியாது. முழு நோட்டா இருக்கு, பிரிச்சு எடுத்துங்க. அதுல முக்கியமான ஆளே இவர் தான். அது திருடிட்டு ஓடுறவன் என்ன சொல்லுவான், அந்த முன்னாடி திருட ஓடுறான்னு சொல்ற மாதிரி பேசுறவங்க, தோல்வி பயத்துல உளர்றவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி அவங்களெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேணாங்க. நம்ம வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க வரும்போது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் ஏதாவது பரிசளிப்பது வழக்கம். அதே போல கோவை மருதமலையில அமைச்சர் டிஆர்பி ராஜாவிற்கு திமுக ஐடி விங் நிர்வாகி ஒருவர் ஆட்டையே பரிசா வழங்கியிருக்காருங்க. தலைவரே, இதே மாதிரி 50,000 ஆடு திருடு போயிருக்கு. இந்த பஞ்சாயத்து எப்படி திருண்ண கண்டுபிடிச்சு இதே மரத்துக்கடியில 2 நாளைக்கு தலைகளை கட்டி தொங்க வேணும். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாதா. கரும்பு விவசாய சின்னத்தை எப்படிங்க எடுக்கலாம், இதுக்கெல்லாம் காரணம் மத்திய பாஜக அரசு அப்படின்னு மேடைக்கு மேடை கர்ஜித்த சீமானுக்கு ஒரு வழியா மைக் சின்னத்தை கொடுத்துட்டாங்க. நல்லா அவர் பேசுவார்னு தெரியும், அவருக்கு மைக்கே கொடுத்தா கேட்கவா வேணும். ஆனா இது விஷயம் இல்லைங்க. மைக் சின்னத்தை அறிவிச்ச உடனேயே பத்திரிகையாளர் சந்திப்புல பேச ஆரம்பிச்சாரு. அப்போ திடீர்னு பக்கத்துல இருந்த ஒருத்தருடைய செல்போன் ரிங்டோன்ல ரத்த கொதிப்பு எங்க மாமனாருக்கு ரத்த கொதிப்புன்னு ஒரு பாட்டு வந்துருச்சு. அதை அப்படியே திரும்பி பார்த்து டென்ஷன் ஆனவரு, கேட்கவா வேணும், அவரோட ரியாக்ஷனை பாருங்க. என்னை ஆகப்பெரும் தலைவராக்குகிற முயற்சியில் நீங்க இறங்கியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அதனால இது ஒருபோதும் நாங்க பின்னடைய போறதில்லை. எந்த சின்னம்னாலும் போட்டிடுவது. கடைசி நொடி வரை நான் போராடி பார்த்தேன், அது சரியா வரல. அதனால தான் இந்த சின்னத்திலே நிற்கிறேன். என்னுடைய அன்பு மக்கள், எங்களை உற்று கவனியுங்கள். நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள். நாளைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம்.